குட் ஈவினிங் ஆல், வெல்கம் டு ஃபால்கன் ட்ரேடிங். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கம்யூனிட்டியில் ஒரு ட்ரேட் என்ட்ரிஸ் கொடுத்துருந்தோம், ஏஷியன் செஷன்ஸ் மாடல். இந்த ஏஷியன் செஷன்ஸ் மாடல்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஃபோர் இந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லணும்னு ஷேர் பண்ணுறேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு டைம் தேவைப்படும் லேர்னிங் பர்பஸ்க்காக. ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆகிற போல், நெக்ஸ்ட் ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகிற போல், ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் தேவைப்படும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன். அவங்க எப்படி அந்த ட்ரேடிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, சொல்லித்தர விஷயத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, மார்க்கெட்டில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் அவங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஒரு கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இட்ஸ் டேக் சம் டைம். 40 டேஸில் நீங்கள் ஆகலாம், 29 டேஸில் ஆகலாம், 30 டேஸில் ஆகலாம், இந்த வெபினார் அட்டன் பண்ண ஆகலாம். அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் மார்க்கெட்குள்ளார வந்துட்டு ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது நிறைய விஷயத்த கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியும். நெக்ஸ்ட், நம்ம இந்த கால்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். கால்ஸ் மீன்ஸ் நம்ம கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு மட்டும் அனலைசிஸ் நம்ம ஷேர் பண்ணோம். அண்ட் ஆல்சோ அவங்களே ஆல்ரெடி வந்து அனலைசிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்தோம். இதுக்கு நேம் ஏஷியன் செஷன்ஸ் மாடல்னு சொல்லுவோம். இந்த ஏஷியன் செஷன்ஸ் மாடலில் வந்து லிக்விடிட்டி ஹண்ட், அதாவது ஒரு ஏஷியன் செஷன்ஸுடைய லிக்விடிட்டி ஹண்ட் ஆன பிறகு எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் தான். இந்த என்ட்ரிஸை டிஸ்கார்டில் இந்த என்ட்ரிஸை வந்து ஏஷியன் லிக்விடிட்டின்னு காலம் இருக்கும். டிஸ்கார்டில் நம்ம டைமிங் வந்து 2:46 PM நம்ம இந்த என்ட்ரிஸ் கொடுத்துருந்தோம். ஏஷியன் செஷன்ஸ் என்ட்ரி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி மிட்டிகேஷன் கொடுத்துச்சு. 2:46 நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர்ஸ், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டா கூட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் டிபி ஆல்சோ ட்ரிகர் ஆயிடுது. இந்த டிபி போஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 6:51 PM நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். டார்கெட் ஆல்சோ என்ன பண்ணியிருக்கு, ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்களான்னா ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கண்டிப்பாக அனலைசிஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட அனலைசிஸ் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். $230 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க சி ட்ரேடரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஜிபிபிஎஸ்டியில் ஆல்சோ நமக்கு என்ட்ரி கொடுத்துருந்து ஜிபிபிஎஸ்டி ஆல்சோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் செஷன்ஸ் மாடலில் என்ட்ரி நம்ம அங்கே என்ன என்ட்ரி கொடுத்துருந்தோமோ அதே என்ட்ரி தான் இவங்க வந்து ரிஃபைன்மெண்ட்ஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து என்ட்ரிஸ் எடுத்திருந்தாங்க. ஓகே, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து நமக்கு ரூல் பேஸ்டு சிஸ்டம் இருக்கும். நம்ம என்னென்ன பண்ணணுன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏஷியன் செஷன்ஸில் என்ன பண்ணணும், லிக்விடிட்டி ஹண்டிங் எப்படி பார்க்கணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ரீவியஸாக நான் 2-3 வீடியோஸ் ஏஷியன் செஷன்ஸை பற்றி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம போஸ்ட் யுவர் டவுட் காலம்ல அவங்க போஸ்ட் டவுட்னு ஒரு காலம் இருக்கும். அதில் நம்ம வந்து டவுட் அவங்க என்னன்றதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம கிளாரிட்டி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் யாராச்சும் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேஸ் 1 கிளியர் பண்ணியிருக்காங்களா, பேஸ் 2 கிளியர் பண்ணியிருக்காங்கன்றது அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுப்போம். சோம்நாத்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பர்சன். இவங்க ஹிந்தி மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பர்சன் இருக்காங்க. இன்னும் மோர் தென் 3-4 பர்சன் இருக்காங்க நம்ம ட்ரைன் பண்ணதுலேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் செட்டப் இருக்கும், போஸ்ட் யுவர் டவுட் இருக்கும், நியூஸ் இருந்ததுன்னா நியூஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அப்புறம் ட்ரேடிங் குவாட்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல், ட்ரேடிங் சைக்காலஜி ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த இதுக்குள்ளார வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நான் கொடுத்துருந்த என்ட்ரி ப்ரீவியஸாக நடந்திருக்க நிறைய டைம்ஸ் வந்து அந்த மாடல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏஷியன் செஷன்ஸ் மாடல்ஸு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு எக்ஸ்ஐயூஎஸ்டியில் ஆல்சோ ஏஷியன் செஷன் ஸ்ட்ராட்டஜி டிபி ஹிட் ஆயிடுச்சு. ஏஷியன் செஷன் ஸ்வீப் பண்ணிருக்கு. நமக்கு என்ட்ரி வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. எக்ஸாக்டாக என்ட்ரியை மிட்டிகேஷன் பண்ணிட்டு தான் நம்மளோட TP1 இது, TP2 நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ஆல்மோஸ்ட் 5.69% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் ஜிபிபிஎஸ்டி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஜிபிபிஎஸ்டியில் ஆல்சோ நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து
ரிவர்சல் கொடுத்துட்டு ஏஷியன் செஷன்ஸ் மாடல்ஸில் என்ட்ரி கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து அனலைசிஸ் வீடியோஸ், அப்புறம் ட்ரேடிங் சைக்காலஜி, மைண்ட் செட், அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.